நீர்நிலைகளில் விவசாயம் மற்றும் பானை தொழிலுக்கு மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி. வட்டாட்சியர் அளவில் அனுமதி பெற்று மண் எடுக்க அறிவுறுத்தல். சென்னை மெட்ரோவுக்கு புதியதாக 28 ரயில்கள் கொள்முதல் செய்ய திட்டம். மத்திய அரசு நிதி ஆய்வு அமைப்பகம் அனுமதி. ஜம்மு காஷ்மீரில் 4வது நாளாக தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நீடிக்கும் துப்பாக்கிச் சூடு. இரவு பகலாக பாதுகாப்பு படையினரின் வாகன சோதனை நீடிப்பு. அருணாச்சல பிரதேச பிரதமராக இன்று பதவியேற்கிறார் பீமா காண்டு. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, JP நட்டா வருகை. MLA பதவியை ராஜினாமா செய்த அகிலேஷ் யாதவ் தேசிய அரசியலுக்கு செல்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்களவை தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றதால் முடிவு. புரி ஜெகநாதர் ஆலயத்தின் 4 கதவுகளை பக்தர்களுக்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி. கோவிட் காலத்திற்கு பின்பு பிரதான வாயிலை தவிர மற்ற கதவுகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. நடிகர் சல்மான் கானிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தது மும்பை காவல்துறை. வீட்டின் முன்பு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சல்மான் கான் தம்பியிடம் விசாரணை. தலைநகர் டெல்லியில் நீடிக்கும் குடிநீர் பஞ்சத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. குடிநீர் வாகனங்களுக்காக சாலைகளில் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் குவா ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 80 பேர் உயிரிழப்பு. படகில் அளவுக்கு அதிகமான பயணிகள் ஏறியதால் விபத்து நேரிட்டதாக தகவல். ஜூலை 2வது வாரத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். பல்வேறு அமைச்சகங்கள் தொழில்துறையினருடன் அடுத்த வாரம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.